பனியஸ்ட சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு பாக்கியராஜு கூட பைக்கில் போயிடுறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என் தம்பி கூட போலீஸ் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. என் ஃப்ரெண்டும் 3 அட்டம்ப்ட் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் டிபார்ட்மெண்ட்கே போனேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகணும், உன்னை பார்த்தா படிக்கிற பிள்ளை மாதிரி தான் தெரியுது, கண்டிப்பாக நீ எக்ஸாமை நல்லபடியாக எழுதுவ, சரி நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ்க்கு பக்கத்துலேயே இறக்கி விட்டுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த சைடு நம்ம கதிர் இருந்துட்டு நம்ம முத்துவேலை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நம்ம சென்னைக்கு நாளைக்கு கிளம்பி போயிடலாம். இப்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக தான் நம்ம வேலையை முடிக்க முடியும். ராஜியும் ஊரில் இருந்து வந்துடுவா, அதுக்குள்ளே நம்ம ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்துடணும். நாங்கள் பழைய முத்துவேல் திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் இப்போ இருக்கிற முத்துவேல் என்னுடைய கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னால் உன்னோட வேலை எப்படி கெட முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லவும், வேலை தானே அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டை பார்த்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே டாக்டர்கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட்டெல்லாம் போட்டாச்சு, அவங்களும் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போய் அட்மிட் ஆனால் கூட இந்த வாரத்துக்குள்ளேயே நம்ம சிசரினை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட செலவாகும். செலவு தானே, ஆனால் ஆயிட்டு போட்டோம், கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் கூட ஆகும். ஏற்கனவே நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கணும். இப்போ எனக்கும் சேர்த்து நீங்களே ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே பணம் தரேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொன்ன உடனே, உங்கள் அப்பாவுக்கும் பணம் கொடுக்கணும்ல, நீங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் எனக்கு செலவு பண்ணால் நீங்கள் இப்படி சீக்கிரமாக அந்த கடத்தை அடைப்பீங்க? ஆமாம், நான் பணம் கொடுத்த போது நீங்கள் வேண்டான்னு தானே சொன்னேன், ஆனால் நீ என் ட்ரீட்மெண்ட்காக பணம் கொடுக்குறத நான் மட்டும் எப்படி வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ, பாயிண்ட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரி அனுப்பி விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம முத்துவேல் இருந்துட்டு அவங்க ஆஃபீஸு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்ருக்கிறவருக்கு ஃபோன் பண்ணி 10 லட்ச ரூபா நான் சொல்கிற அக்கௌண்ட்க்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் சக்திவேலுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சார் பணத்தை அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த மேனேஜர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக சக்திவேல் நிற்கிறாங்க. ஆமாம், ஏதோ பணம் என்னன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாருக்கு என்ன பணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சார் தான் பேசினார், கொஞ்சம் மில்லில் வேலை இருக்குல்ல அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கொடுப்பல் வாங்கலாம் இருக்கல்ல அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணன் சொல்லியிருந்தேன், எனக்கு வீட்டிலையே சொல்லியிருக்காமே, இப்போ யாருக்கோ உனக்கு ஒரு வேளை சொந்தக்காரருக்கு யாருக்கானா இங்கேருந்து பணத்தை அனுப்புறியா? என்ன சார் இத்தனை வருஷமாக இங்கே வேலை பார்க்குறேன், என் மேலே நீங்கள் இவ்வளோதான் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என் சொந்தக்காரருக்காக நான் பணம் அனுப்பலை, கதிர்வேல் என்ற அக்கௌண்ட்டுக்கு தான் 10 லட்ச ரூபா பணத்தை சார் போட சொல்லியிருக்காரு, அதை தான் நான் போட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா கதிரோட அக்கௌண்ட்டுக்கு 10 லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, இந்த சைடு ராஜி இருந்துட்டு கிளாஸ்க்கு போன உடனே கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சென்னைக்கு போயிட்டியா, கிளாஸ்க்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அங்கே எனக்கு யார் ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ அவங்க தான் இங்கேயும் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளாஸ் எடுத்துருவாங்க, சரி உங்ககிட்ட சொல்லிடலான்னு தான் ஃபோன் பண்ணேன், சரி சரி நீ கிளாஸை நல்லபடியாக முடிச்சுட்டு ஃபோன் பண்ணு, கொஞ்சம் நான் வேலையாக இருக்கேன், நான் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. ராஜி ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல் இருந்துட்டு, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாம்ல, பேசிக்கலாம், முதல்ல ட்ரீட்மெண்ட்டை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நம்ம முத்துவேலை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம மீனாக இருந்துட்டு அவங்க மாமா கூட ஆட்டோவில் போயிட்டுருக்கிற போது கல்யாண விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க. நீ பண்ணதுனால தான் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எங்கேயுமே வெளியே போகிறதில்ல, அவருக்கு நெஞ்சு வலி வந்தது காரணம் கூட உன்னோட கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பேச்சை எப்படியாவது நான் மாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு லேண்டெல்லாம் எப்படி போகுது, என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விசாரிச்சுட்டு ஒரு வழியாக மைண்டை
அந்த பக்கம் திருப்பி விட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததா மறுபடியும் அவரு சத்தியமூர்த்தியும் அதே பாயிண்ட்ல தான் வந்து நின்னுட்டுருக்காரு. அதுக்கு அடுத்ததா இந்த பக்கம் நம்ம கோமதி இருந்துட்டு சும்மா இருக்காம வீட்டு வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா எங்க வீட்ல எந்த மருமகளையும் நான் வேலை செய்யலாம் விடுறதில்ல. கூட மாட அப்பப்போ சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணுவாங்க. மத்தபடி யாரையும் நான் கஷ்டப்படுத்துறதில்ல அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து இந்த ராஜி இருந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனா போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா உங்களுக்கு கால் பண்ணாருல்ல, அத்தைக்கு மாமா கால் பண்ணாருல்ல, ஆனால் எனக்கு கதிர் ஒரு வாரத்துக்கு கூட ஃபோன் பண்ணி எப்படி இருக்க, பத்திரமா போய் சேர்ந்தியா, கிளாஸ்க்கு போனியா, கிளாஸ் எப்படி போச்சு, எதுவுமே கேட்கலக்கா. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன், வேலை இருக்குது நான் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிட்டாரு. அவர் ரொம்பவே மாறிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ வேலையாக இருக்காங்க, விடு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி மீனாலாம் நம்ம ராஜிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா கோமதி எப்படிப்பட்டவங்க, தன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சைடு எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.